இன்றைக்கி நம்ம பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன பராசக்தி படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட்டு தான், இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரலான்னு தான். சரி, ரிவ்யூக்குள்ளே போகலாமா? சுதா கோங்ராவோட டைரக்ஷனில் வெளிவந்த படம் தான் பராசக்தி. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு பேரா ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு மொழிக்காக யாராச்சும் உயிரை விடுவாங்களா அப்படின்னு கேட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நார்மல் பேக்ரவுண்டில் இருக்க மனுஷன் சிஸ்டமோட ஜஸ்டிஸ்க்கு எதிராக வாய்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க. சொசைட்டி, பிலீஃப், பவர் ஆன் பாலிட்டிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டோரி டச் பண்ணியிருக்கு. கமர்ஷியல் மசாலாவை விட கண்டென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படமாக இது வந்திருக்குது. சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் அவர் கம்ப்ளீட்டாக மாறியிருக்காரு. அதாவது யூஸ்வலான ஃபன்னஸ்கே கிடையாது. நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்குறப்பெல்லாம் காசு, அதான் போராட்டம் பண்ணுறது குண்டியில் கொழுப்பேறி போய் கிடக்கு. ரொம்ப சீரியஸான கேரக்டர், மெச்சூரான ஆக்டிங், சொல்லப்போனால் எமோஷ்னல் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. முக்கியமாக கோவம், அப்புறம் வலி, அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லலாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே நடிச்சிருக்கிறாரு. ஸ்ரீலீலா நான்லாம் போக மாட்டேன். ஸ்ரீலீலா ஸ்க்ரீனுக்கு வந்த உடனே கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி இருக்குது. எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்களோட டான்ஸ் போர்ஷன்ஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் தான். மாஸான சீன்ஸில் கூட அவங்களுக்கு ஒரு ஹைப் தந்திருக்குது. ஓவரால் பியூட்டி மட்டும் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ்லேயும் தெரிக்க விட்டுருக்காங்க. ஸ்ரீலீலா ஆக்டிங் அங்கே நல்லா இருந்தாலும் சீனோட லென்த்து மட்டும்தான் கொஞ்சம் ட்ராக்னு ஃபீல் ஆகுது. ஷார்ட்டாக கிறிஸ்பாக இருந்திருந்தால் மூவி பேஸ் சூப்பராக செட் ஆகியிருக்கும். அதர்வா வாரம் வீட்டுக்கு வந்துட்டு போற எதுக்கு ரசம் சொத்தீங்க வா. அதர்வாவோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் தான். சிவகார்த்திகேயன் அவர்களோட தம்பியாக நடிச்சிருக்கிறாரு. அவர் கேரக்டர் ரொம்ப குவெஸ்டின் பண்ணுற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கிற கேரக்டர். சொசைட்டி, பாலிட்டிக்ஸ், கவர்மெண்ட் எல்லாத்த பற்றியும் யோசிக்கிற மாதிரியான ஒரு டைப். இது சரி, இது சரியில்லை அப்படின்னு ஓப்பனாக பேசுகிற மாதிரியான ஒரு ரோல். அதனால் அவரோட லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் எல்லாம் வரும். ஓவரால் சொல்லணுன்னா பராசக்தியோட சோலுக்கு வாய்ஸ் கொடுக்குற மாதிரியான ரோல் தான் அதர்வாவோடது. ஜெயம் ரவி சத்தம் கேட்டு அவனே வருவான். இந்த படத்தில் ஜெயம் ரவி கவர்மெண்ட்டோட சைடில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஆளாக நடிச்சிருக்கிறாரு. ரூல்ஸ், பவர், ஆர்டர் இதெல்லாம் முக்கியம்னு நம்புகிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஜெயம் ரவியோடது. சிவகார்த்திகேயனுக்கும் அதர்வாக்கும் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுற மாதிரியான ஒரு ரோல் தான் ஜெயம் ரவியோடது. சொல்லப்போனால் ஜெயம் ரவியோட கேரக்டர் யாரும் சிஸ்டமை கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு திங்க் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். சிஸ்டம் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி நம்பணும். அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில் தலைவராக தெரியலாம்ல சார். ஓவரால் சொல்லணுன்னா மக்களோட வாய்ஸை அடக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவரோடது. ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா பராசக்தி ரெகுலரான ஒரு என்டர்டைனிங் மூவி கிடையாது. இது ஒரு மீனிங்ஃபுல் கண்டென்ட் தரக்கூடிய ஒரு படம். சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் ஜேர்னியில் இந்த படம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மைல் ஸ்டோனாக இருக்க போகுதுன்னு திங்க் பண்ணுற ஆடியன்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் கிடைக்கும். தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு.